தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேது மறவர் அவர்கள் 5ஆம் தமிழ் சங்கத்தில் இருக்கிற ஒரு பெண் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அந்த குற்றச்சாட்டை நம்ம முதல்ல கேட்டுருவோம். எந்த தகுதியும் இல்லாமல் இப்போ தலைமை நிர்வாகியாக இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த வசந்த கவிக்குயிலும் ஐயா வீட்டிலே இருக்காங்க. இது மிகப்பெரிய பிழைங்க. நம்ம தமிழர் மரபில் கல்யாணத்துக்கு முன்னாடி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது சரியா தப்பா? சொந்த அத்தை பொண்ணு மாமா பையனாக இருந்தாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே வீட்டில் ஒன்றா ஒரே ரூமில் தூங்குவாங்களா? ஆனால் இவங்க செஞ்சிட்ருக்காங்க, அதுவும் ஐயா வீட்டில் ஐயாவுடைய மற்றொரு ரூமில். ஏங்க, திருமணம் ஆகாமல் எப்படி தினமும் ஒரே ரூமில் ஒன்றா தூங்குறீங்க? இது தனியாக வேறு எங்கேனாச்சும் பண்ணிங்கனாலும் யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இது ஏன் ஐயா வீட்டில் நடக்குது? இந்த வசந்த் கவிக்குள் செய்ததையுமே வெளியில் முதல்ல சொன்னது யார் தெரியுமா? அதே நிர்வாக குழுவில் இருக்கிற திலக் தான். இந்த திலக் மூலமாக தான் எனக்குமே தெரிய வந்தது. திலக் அரவிந்த் கிட்டேயும் கனிவழகன் கிட்டேயும் இந்த மாதிரி வசந்த் கவிக்குள் செஞ்சிட்ருக்கத சொல்லியிருக்காரு. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நானுமே இதை நேரடியாக பார்த்து உறுதியும் படுத்தியாச்சு. திருமணத்துக்கு முன்னாடி கொடுத்தனம் நடத்துகிறாங்க, அது ஐயா வீட்டிலே நடத்தப்படுது. இப்போ இந்த சங்க பணியாளர்களை திட்டினன்னு சொன்னல, அது இதுக்கு தாங்க. அதாவது திலக்கு தான் இது எல்லாத்தையும் வெளியே சொன்னார். ஆனால் அவருக்கு எப்போ நிர்வாக குழுவில் ஒரு பதவி கிடச்சதோ அவருடைய பதவி ஆசைக்காக இந்த பழியை இன்னொருத்தர் மேலே போட்டார். அதுக்காக நான் திலக்கை திட்டினேன், ஃபோன் போட்டு திட்டினேன். ஆண்மை இருந்தால் உண்மையை சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அது கால் ரெக்கார்டு கூட இருந்திருக்கும். இதை வச்சு தான் சொன்னேன். அந்த கால் ரெக்கார்டாக ஃபுல்லாக கேட்டிங்கன்னா கூட தெரியும். நான் தான் ஒத்துக்கிறேனே. அதுக்கப்புறம் நான் இப்போ சேது பேசுனது கேட்டோம். சேது கவிக்குயில் மேலேயும் வசந்த் மேலேயும் வைக்கிற குற்றச்சாட்டு, தமிழர் மரபில் ஒரு ஆண் ஒரு பெண் காதலில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரே அறையில் தூங்குவாங்களா? திருமணத்துக்கு முன்னாடி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களா அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார். இப்போ நான் படத்தில் காட்டுறது திருக்குறளில் இருக்கிற காமத்துப்பால் என்று சொல்லப்படுற பிரிவில் என்னென்ன அதிகாரம் இருக்குன்றது இதில் இருக்குது. இப்போ இந்த குறள் அதிகாரத்தில் தகை அணங்கு உறுத்தல், குறிப்பறிதல், புணர்ச்சி மகிழ்தல், நலன் புனைந்து உரைத்தல், காதல் சிறப்பு உரைத்தல், நாணம் துறவு உரைத்தல் இப்படின்னு வருது. அப்புறம் இடையில் சில அதிகாரம் வருது. முடியும் போது புலவின் நுணுக்கம், ஊடலு வகை அப்படின்னு இருக்குது. இதில் தகை அணங்கு உறுத்தல்னா, தகைன்றதுக்கு அழகு பொருத்தம்னு பொருள் இருக்குது. அணங்குனா பெண்ணுன்ற வருது பொருள். உறுத்தல்னா உறுத்துது, உள்ளே ஏதோ நோண்டுது, அந்த பொருள் வருது. இப்போ தகை அணங்கு உறுத்தல்னா நான் எடுக்கிற பொருள் பொருத்தமான பெண் உறுத்தல்னு வருது. அப்படின்னா என்னோட காதலியே நான் பார்க்கும்போது முதல்ல பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு உறுத்தல் வருது, ஒரு உணர்வு வருதுன்றது தான் அங்கே பொருள்னு நான் எடுக்கிறேன். தகை அணங்கு உறுத்தலில் முதல் குறள் அணங்குகொள் ஆய்மயில்கொள் கணங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சே. கீழே இருக்கிற ஒரு பொருள் நம்ம எடுத்துப்போம். தெய்வ பெண்ணோ மயிலோ கனமான குழை அணிந்த மனித பெண்ணோ என் நெஞ்சம் மயங்குகின்றதே. காதலியை முதல்ல பார்க்கும்போது வர உணர்வை அவர் பதிவு பண்ணுறார். 1. இப்போ 2வது அதிகாரம் குறிப்பறிதல். முதல் குறள், இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு கொன்று நோய் மருந்து. பொருள், இருநோக்கு இவள் உண்கண்ணுனா இவள் உண்ணு கண், உணவு, அந்த உணவு. அதாவது இவளோட கண் என்ன உணவாக எடுத்துக்குது, என்ன சாப்பிடுது, அந்த காதல் ஈர்ப்பை அவர் அப்படி பதிவு பண்ணுறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 நோக்கு அவள் கண்ணில் இருக்குது. ஒன்று நோய், இன்னொன்று மருந்து அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த அதிகாரத்திலே அடுத்த குறள் ஒன்று பார்ப்போம். இப்போ இந்த குறள் குறிப்பறிதல்லே 4வது குறள், யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். அதாவது நான் அவளை நோக்கும்போது அவள் நிலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் பார்க்காத போது அவள் என்னை நோக்கி பார்த்துட்டு மெல்ல சிரிக்கிறா அப்படின்னு. இது ஒரு ஆழமான கருத்தை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன்.
அந்த ஆழமான கருத்து என்னன்னா, எனக்கு அந்த பெண் மீது காதல் வந்துருச்சு, ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அந்த பெண்ணுக்கு இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கும்போது, அந்த பெண் வந்து என்னை என்னை பார்ப்பாளா இல்லையா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அதுதான் நோய். அவள் என்னை பார்த்துட்டா, அந்த ஒரு நொடி பார்த்துட்டான்றார்ல, அதுதான் வருது. ஓ, அவள் பார்த்துட்டாளா அப்படின்ற உணர்வு அதை குறிக்குது. அடுத்து வந்து நான் பார்க்கும்போது அவள் பார்க்கல, கீழே பார்த்துட்ருக்கா, மண்ணை பார்த்துட்ருக்கா. நான் பார்க்காதம்போது அவள் என்னை பார்த்து லேசாக சிரிக்கிறா. இந்த ஓரக்கண்ணில் பார்க்கறது. அதான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்றது நேராக பார்க்காம அப்படியே கண்டுக்காத மாதிரி ஓரக்கண்ணில் பார்க்கறது. இது என்ன காட்டுதுன்னு நான் சொல்கிறேன்னா, காதல்ன்றது உயிர்லேருந்து வர்றது. ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க உயிர்லேருந்து வர்றது. அந்த காதல் உயிரிலிருந்து வர்றதுனால அந்த ஆணுக்கு காதல் உணர்கிற அதே நேரத்தில் தான் அந்த பெண்ணுக்கும் உணர்றாங்க. காதல்ன்றது எனக்கு முதல்ல வந்துடுச்சு, நான் என் மனசை புரிய வச்சு அவங்களுக்கு வர வச்சேன், அது இல்லை. குணங்களை வச்சு, செயல்பாடுகளை வச்சு, பேச்சுக்களை வச்சு, எண்ணங்களை வச்சு முடிவு பண்ணுறதில்ல. உயிரிலிருந்து ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரே நேரத்தில் வருது. காதல்ன்றது அப்படி தான் வருது. இப்போ அடுத்த அதிகாரம் வந்து புணர்ச்சி மகிழ்தல். அதில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உல. ஒன்தொடி கண்ணுனா ஒளி பொருந்திய வளையல் அணிந்த பெண்ணு அப்படின்ற பொருள் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. கண்டு கேட்டு உண்டு முகர்ந்து பார்க்குறது, உற்று தொடுதல். இப்போ இந்த ஐம்புலன்களோட இன்பம் வந்து உன்னிடம் இருக்குன்னு அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணோட ஐம்புலனோட இன்பம் வந்து இந்த ஆணிடம் இருக்குன்றதான் எடுக்கணும். இப்போ அதே அதிகாரத்தில் ஊடல், உணர்தல், புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். காமம்னா காதல், காதலில் கூடியார் பெற்ற பயன் என்னென்னது? ஊடல், உணர்தல், புணர்தல். சண்டை போடுவது, ஏன் சண்டை நடந்துச்சுன்னு உணர்றது, புணர்றதுன்னா அதுதான் குறிக்குது. அதே அதிகாரத்தில் அடுத்த குறள், வீழும் இருவருக்கு இனிதே வலி இடை பொழப்படா முயக்கு. உணர்ச்சி நிலையை தான் குறிக்குது. 2 பேர் கட்டி பிடிச்சிருக்கும் போது அந்த இரு உடலுக்கு நடுவில் காற்று கூட போகாத அளவுக்கு கட்டி பிடிச்சிருக்கிறது தான் காதலில் விழுந்த இருவருக்கு இனிது அப்படின்னு இருக்குது. இதை ஏன் விளக்கி சொல்லணும் அப்படின்ற கேள்வி வருதில்ல. இப்போ அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தகையணங்கு உறுத்தல், குறிப்பறிதல், புணர்ச்சி மகிழ்தல் இதே வந்துடுது. உணர்ந்தாங்க, பார்த்தாங்க, புணர்ச்சி நடந்துச்சுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அதான் அந்த காதல் நிலை குறிக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பிரிவுகள் ஏற்பட்டால் அந்த பிரிவில் எப்படிலாம் சோகமாக இருப்பாங்க, என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு இறுதியாக தான் அந்த திருமண நிலைக்கு அவர் வராரு. அவர் திருமண நிலைக்கு எப்படி வராருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, நெஞ்சோடு கிளத்தல், நிறை அழிதல், அவர்வையின் விதும்பல், குறிப்பு அறிவுறுத்தல், புணர்ச்சி விதும்பல். அதாவது அவரை பிரிஞ்சிட்டோம், நீ இல்லாமல் வாழ முடியாது. அப்போ என்னென்ன தோணுதுன்னு இது வந்துடுது. அப்புறம் புலவி நுணுக்கம், ஊடல் வகைன்னு வரும்போது சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் என்ன சின்ன சின்ன சண்டை போடுறாங்க அப்படின்றதெல்லாம் அதை வருது. நீங்கள் அப்புறம் எல்லோரும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த குறள் படிங்க. அப்போ பிரிவு ஏற்பட்டதுக்கப்புறம் இந்தந்த சின்ன சண்டை வருது. பிரிவு ஏற்படலைன்னா உணர்ச்சி நடந்துச்சுல்ல, சேர்ந்து வாழ போகிறாங்க, அவ்வளோதானே. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் தான், திருமணத்துக்கு இப்படி முன்னாடி தான் அப்படின்றது மரபில் இல்லை. இதன் வழியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த பெண் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. தமிழர் மரபில் அப்படின்னு சொல்லி தமிழர்களை ஒரு குழப்ப நிலையில் கொண்டு வர வேண்டாம். உயிரிலிருந்து வர காதல்னால் இருவர் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி வாழணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும். சுற்றி இருக்கிறவங்க யாருமே முடிவு பண்ண முடியாது, பெற்றவங்களும் முடிவு பண்ண முடியாது, யாருமே முடிவு பண்ண முடியாது. சரி, இப்போ அதே காணொலியில் சேது அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சார். அந்த குற்றச்சாட்டை நம்ம கேட்டுட்டு தமிழராக என்னோட கேள்விகள் என்னன்றது நான் இறுதியாக வைக்கிறேன். அந்த வேலையை விட்டுட்டு நிர்வாகின்ற பேரில் இருக்கார். அப்போ இதில் உள்ள எல்லா ஆட்களுமே சரியில்லாத ஆட்களாக இருந்திருக்காங்க. உள்ளே வரும்போது வேறு மாதிரி இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. முக்கியமாக இந்த கவிக்குயில் பற்றியும் இன்னும் ஒன்று சொல்லணும். அதையுமே நான் இப்போ ஓப்பனாக சொல்ல விரும்பலை. அவங்க ஒரு பெண்ணுன்றதுக்காக கவிக்குயில் அவர்கள் சங்கத்துக்கு உள்ளே இருக்கும்போதே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமில்லாமல் நடந்திருக்காங்க.
இது ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு, ஒரு பொண்ணை இப்படி சொல்கிற அப்படின்லாம் அவங்க ட்ரிகர் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. இந்த உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம், உண்மையை சொல்லி தான் ஆகணும். இவர்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஒழுக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதை வசந்த் என்கிட்டையும் அரவிந்த் கிட்டையுமே சொல்லி வச்சுருக்கார். வேணும்னா பார்ட் 2 வீடியோவில் தெளிவாக சொல்லவும் தயார். அந்த அருவருக்கத்தக்க விஷயத்த நான் இப்போ சொல்ல விரும்பலை. இப்போ நான் அந்த விடயத்தில் சொன்னல, இது எல்லாமே இந்த நிர்வாக குழுட்ட நீங்கள் கேட்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எமோஷ்னலாக பேசி தப்பிக்க பார்ப்பாங்க. ஒரு பறையரே இப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை ஒரு பொண்ணையே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எமோஷ்னலாக பேசி தப்பிப்பாங்க. உஷாராக இருங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஐயா பதில் சொல்லுவார், ஐயாவே எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லியும் ஐயாவை வச்சே முடிக்க பார்ப்பாங்க. எச்சரிக்கையாக இருங்க. மேலும் இந்த நிர்வாக குழுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இனியும் என் மேலே ஏதாச்சும் அவதூறு சொன்னீங்கன்னா, நான் செய்யாத தப்பை நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நான் இங்கே மேலோட்டமாக பேசின ஒரு சில விடயங்களை டீட்டெயில்டாக பேச வேண்டியதாக இருக்கும். சரி, இவ்வளோ மெனக்கெட்டு இப்போ சேது அவர்கள் அவரோட குற்றச்சாட்டு வச்சார், அதை நம்ம கேட்டுட்டோம். இப்போ நமக்கு இருக்கிற கேள்வியை நம்ம கேட்போம். இப்போ இந்த வசந்த் கவிக்கோயில் அவங்களோட அந்த விடயம் வந்து சேதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, திலக் அவர்கள் அரவிந்த் கனிவழகன் கிட்ட சொல்லியிருக்காரு, அவங்க இருவரும் சேது கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு அவர் பதிவு பண்ணுறாரு. இதை சொல்லிவிட்டு அவர் இன்னொன்று சொல்கிறாரு, இதை வந்து திலக் முதல்ல சொன்னார், ஆனால் எப்போ அவருக்கு நிர்வாக பொறுப்பு கிடைச்சதோ அதுக்கப்புறம் வந்து அதை வேற ஒருத்தர் மேலே அந்த பழியை போட்டுட்டு ஒதுங்கிட்டார். அப்போ நான் அவருக்கு ஃபோனில் அழைச்சி நான் திட்டினேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். இப்போ இதில் தெளிவாக தெரியுது, நிர்வாக குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே வசந்த் கவிக்குயில் காதலில் இருந்திருக்காங்க. சேது சொல்கிறது நடந்திருக்கு. அவ்வளோ அறம் பார்த்துருந்தா சேது அவர்களே அன்னைக்கே இதை ஒரு பொருட்டாக எடுத்து இப்படி 2 பேர் திருமணம் செய்யாமல் ஒரு உறவில் இருக்காங்க அப்படின்னு பாண்டியன்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். அவர் அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை, இல்லை அதுக்கான பதில் கொடுக்கல. எனக்கு வந்து அதில் நிறைவில்லை அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா, வெளியே வந்து ஒரு காணொளி போட்டு எல்லாருக்கும் அந்த காணொளியோட இணைப்பை அனுப்பியிருக்கலாம். அன்றைக்கே ஒரு பொருட்டாக எடுத்து இதை நீங்கள் சரி செஞ்சுருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கேட்குற கேள்விப்படி அதை நீங்கள் சரி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பெண் நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தான் அதை விட்டுருக்கீங்க. ஏன் விட்டீங்கன்றதுக்கு ஒரு நியாயமான பதிலை கொடுங்க. இப்போ வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, இதை ஒரு பொருட்டாக எடுத்து அவர் சரி செய்யாமல் விட்டுட்டாரு. அந்த பெண்ணை நிர்வாக குழுவில் இணைத்ததுக்கப்புறம் அந்த பெண்ணை நீக்க இதை ஒரு ஆயுதமாக சேது பயன்படுத்துகிறார். அப்போ உங்களுக்கு அறம்தான் முக்கியம், தமிழர் மரபு தான் முக்கியம். தமிழர் மரபில் நீங்கள் சொன்னது இல்லை. தமிழர் மரபில் அந்த ஆண் அந்த பெண்ணோட உயிர் காதல் வந்துருச்சுன்னா, எழுந்துருச்சுன்னா அது அவங்களோட விருப்பம், யாருமே தடுக்க முடியாது. அதுதான் தமிழர் மரபு. நீங்கள் சொன்ன தமிழர் மரபில் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி தமிழர் மரபை நீங்கள் கடைப்பிடிச்சிருந்தா, அறத்தை கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அதை வந்து நீக்கியிருக்கணும். அந்த பெண்ணை நீக்கிற வரைக்கும் விடக்கூடாது. நீக்கலைன்னா வெளியே வந்து காணொலி போட்டிருக்கணும். இப்போ போட்ட மாதிரி அன்றைக்கி போட்டிருக்கணும். அன்னைக்கு நீங்கள் விட்டுட்டு நிர்வாக குழுவில் இணைச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு வரீங்கன்னா, உங்களோட நோக்கம், உங்களோட விருப்பம், உங்களோட எண்ணம் அறம் கிடையாது. நிர்வாக குழுவில் இருக்கிற ஆள் உங்களுக்கு பிடிக்கல, அதனால் நீங்கள் அவங்கள தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுறீங்க. அறத்தை கடைப்பிடிக்கணும்னா முன்னாடியே கேட்டிருப்பீங்களே. அப்போ நிர்வாக குழுவில் இருக்கிற ஆள் பிடிக்கல, அதனால் நான் இதை வச்சு அவங்கள நீக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறேன். அந்த நோக்கம் தான் வெளிப்படுது. அதை நீக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஆளை உள்ள வைக்க போகிறீங்களோ? அப்படி தான் வருது. சரி, இப்போ அடுத்ததுக்கு வருவோம். நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, கவிக்குயில் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறீங்க. ஏன் இப்படி பதிவு பண்ணீங்க? பதில் சொல்லுங்கள். இப்படி பதிவு பண்ணால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு, நடுநிலையாக இருந்து பார்க்குறவங்களுக்கு முதல்ல வர எண்ணம், இந்த பொண்ணு வந்து வசந்த் கூட மட்டும் இல்லை, வேற ஒரு ஆண் கூட ஒன்று வழிஞ்சு பேசியிருக்கணும், இல்லை நெருக்கமாக ஊர் சுற்றி இருக்கணும், இல்லைன்னா புணர்ச்சியில் இருந்திருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் முதல்ல வரும். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒழுக்கம் சரியில்லை என்றால், இப்போ அவர் சொல்லும் போது ஒரு எண்ணம் நமக்கு வரும்ல,
இந்த பொண்ணு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண் கூட பழகுறா அப்படின்னு அந்த எண்ணம் வரும்ல. உண்மையாலே ஒழுக்கம் சரியில்லை என்றால் நீங்கள் எப்படி குற்றச்சாட்டுவீங்க? அந்த பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களுடன் உறவில் இருக்கிறாள். அதில் ஒரு ஆணோடு ஐயாவோட வீட்டில் தனி அறையில் ஒன்றாக உறங்குகிறார்கள், ஒன்றாக தூங்குகிறார்கள்னு நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. சரிங்களா? ஆனால் ஒருத்தர் சேது அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, அந்த பெண் வசந்த் கூட ஐயா வீட்டில் ஒரே அறையில் உறங்குகிறாள்னு பதிவு பண்ணிடுறாரு. சரி, பதிவு பண்ணிட்டீங்க. அப்பயே சொல்ல வேண்டியதானே, இந்த பெண் ஒழுக்கத்தில் இருந்து விலகி இருக்காள், இல்லை ஒழுக்கத்தை மீறி நடந்திருக்காள் அப்படின்னு தொடர்ச்சியாக பதிவு பண்ண வேண்டியதானே. ஏன் தொடர்ச்சியாக பதிவு பண்ணலை? இதை முடிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களை பற்றி குற்றச்சாட்டிட்டு அதுக்கப்புறம் இறுதியாக சொல்கிறீங்க அந்த பெண்ணை பற்றி நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தை மீறி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அப்போ உண்மையிலே ஒரு பெண் ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒழுக்கம் இல்லை, ஒன்றுக்கு ரெண்டு ஆண்களோட பழகுறா, அதில் ஒரு ஆண் கூட ஐயா வீட்டிலே வந்து அவங்க இருக்காங்க, அப்படி தான் பதிவு பண்ணியிருக்கணும். சரியா? அப்படி பதிவு பண்ணாமல் ஒரே வரியில் பதிவு பண்ணாமல் ரெண்டாக பிரித்து பதிவு பண்ணுறாங்கல்ல. முதல்ல ஒன்று சொல்லிவிட்டு நடுவில் வேறு ஒன்று பேசிட்டு திரும்பி பதிவு பண்ணுறாங்கல்ல. அது எதை காட்டுதுன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க காதலர்கள் எதிர்காலத்தில் திருமணம் பண்ண போகிறாங்க, இல்லை ஐயாவே ஒத்துக்கிட்டாங்க, இல்லை ஐயாவுக்கு தெரிஞ்சு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா, அப்போ சேது நீங்கள் ஏன் இதை குற்றச்சாட்டுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு, இந்த பெண் ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு அதை முதல்ல அந்த வசந்த் கவிக்குயில் அவங்கள பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த நினைவு வந்திருக்கு, இப்படி ஒன்று வருமோ, அதாவது அந்த எண்ணம் வந்திருக்கு, இப்படி ஒன்று இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று வந்து கூட வந்து சேர்த்து போட்டிருக்காரு, மறைமுகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதுதான் என்னோட உணர்தல். எனக்கு அப்படி உணர்கிறேன், கணிக்கிறேன். இப்போ அர்ஜுன் சொன்னது தப்புனா, சேது அவர்களை ஒன்றுமே இல்லை, அந்த பெண் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டாங்கன்றதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க. இல்லை அது ஒரு பெண்ணு, நான் அதை வெளியிட மாட்டேன், எனக்கு மனசு வரலைன்னா, அந்த பெண்ணோட ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கவே கூடாது. அந்த பெண்ணோட செயல்பாடை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். சங்கம் சார்ந்த செயல்பாடு, தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த செயல்பாடை பேசியிருக்கணும். அப்போ சங்க செயல்பாடை பற்றி பேசாமல் தனி மனித ஒழுக்கங்களை போகிறீங்கன்னா முழுசாக ஆதாரம் வைக்கணும். நீங்கள் வைக்கலை. ஆதாரம் வைக்காமல், இல்லை அது ஒரு பெண் அதனால் வெளியிடலைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இதை பற்றியே பேசிடக்கூடாது. ஆனால் பேசிட்டீங்க, பேசவும் செஞ்சிட்டீங்க, ஆதாரம் வைக்கலை. அப்புறம் ஏன் இதை செய்தீர்கள்? சேது அவர்களே இதை ஏன் செஞ்சீங்க? சேது அவர்கள் ஏன் இதை செய்தாருன்னு சொன்னார், அது எல்லோரும் கவனிச்சிங்களா? நானே சொல்கிறேன். சேது வந்து நிர்வாக குழுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு, இதுக்கப்புறமும் என் மேலே அவதூறு சொன்னீங்கன்னா, நான் செய்யாதது சொன்னீங்கன்னா, இப்போ நான் மேலோட்டமாக பேசினதை டீட்டெயிலாக பேசுவேன் அப்படின்னு அவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. இப்போ இதிலிருந்து வெளிப்படுவது, சேது வந்து அறத்தை காப்பாற்ற போராடுகிறாரா, இல்லை தன் பெயரை காப்பாற்ற போராடுகிறாரா? ரெண்டுமே காப்பாற்ற போராடுறாருன்னு சொல்லிடாதீங்க. அறத்தை காப்பாற்ற போராடுபவர் முதலிலிருந்தே அந்த பெண்ணை வந்து எதிர்த்திருப்பார், ஐயாவிடம் இதை கொண்டு சேர்த்து ஐயாவையும் எதிர்த்திருப்பார், எப்படி இவங்களை உள்ளே வச்சுருக்கீங்கன்னு. அப்படி எதிர்த்திருத்து அவன் நீக்கியிருக்கணும். இல்லை அதை நீக்காமல் விட்டால் நீங்கள் வெளியேறி காணொளி போட்டு ஒரு புரட்சி செய்திருக்கணும். இது நடக்கலை. சரி, இப்போ நிர்வாக குழுவில் அந்த பெண்ணை இணைத்ததுக்கப்புறம் அந்த பெண் மேலும் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, சங்கத்துக்குள்ளே இருக்கும்போதே அதையுமே பாண்டியனையக்கிட்ட கொண்டு போய் அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்பயே ஒரு காணொளி போட்டு அதை புரட்சி செஞ்சுருக்கணும். அப்பயுமே புரட்சி செஞ்ச மாதிரி எந்த காணொலியுமே இல்லை. எப்போ இந்த பெண் மீது இந்த அறம் சார்ந்த புரட்சி வருதுன்னா, சேது அவர்கள் நீக்கப்பட்டு சேது அவர்கள் தன்னிலை விளக்கம் கொடுத்து கேள்வி கேட்கும்போது ஒரு எச்சரிக்கை விடும்போது தான் இந்த அறம் சார்ந்த போராட்டமே வருது. அதுலேயுமே நீங்கள் ஏன் எச்சரிக்கை விடுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. 5ஆம் தமிழ் சங்கத்தில் பாண்டியன் ஐயா அவர்களோட கொள்கைப்படி எது உண்மையோ அதை பேசிடணும். அது எவ்வளோ பெரிய உண்மையாக இருந்தாலும் பேசிடணும். சரிங்களா? அப்போ எது உண்மையோ அவங்க பேசட்டும். அவங்க என்ன ஒழுக்கக்கேட்டில் இருக்காங்க, நீங்கள் பேசுங்க.
இல்லை அது ஒரு பெண் அப்படின்னா நீங்கள் அதை பேசவே கூடாது. பேசிட்டீங்க, அப்போ முழுசாக பேசிடுங்க. எதுக்கு பாதியிலே விட்றீங்க? சேது அவர்களே, ஏன் பாதியிலே விடுறீங்க? ஏன் பாதியிலே விடுறீங்கன்னா, இந்த உங்கள் காணலே பார்த்தம்போது அது இறுதியாக அங்கே வந்து நிற்குது. நிர்வாக குழு சரியில்லை, அதை தேர்ந்தெடுத்த பாண்டியன் ஐயா அவர்கள் சரியில்லை, அங்கே தானே வந்து நிற்குது. பாண்டியன் ஐயா தேர்ந்தெடுத்த நிர்வாக குழு சரியில்லை. அப்போ அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் நிர்வாக குழுவில் ஒவ்வொரு ஆளை இப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு வருது. அவர்கிட்ட என்ன தப்பு இருக்குது? அவர்கிட்ட என்ன தப்பு இருக்குன்றது தான் நமக்கு சிந்தனைக்கு விட்டுட்டார். பாண்டியனையா கிட்ட என்ன தவறு இருக்குன்னு தான் விட்டுட்டார். இந்த பெண்ணை ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டான்னு பேசினவர், அந்த பெண் எந்தெந்த ஆண் கூட ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்க? அப்போ அந்த 2 ஆண்கள் வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்கல்ல, அந்த 2 ஆண்கள் யார் யார் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்க? ஒன்று வசந்த்ப்பா, சரிப்பா. இன்னொரு ஆண் யார்? உங்களுக்கு பாண்டியன் ஐயா தான் சிக்கல், பாண்டிய ஐயா தான் பிரச்சனைனா, எனக்கு உங்ககிட்ட பிரச்சனைன்னு நேருக்கு நேர் காணொலி போட்டு போயிடுங்க. ஏன் இப்படி போடுறீங்க? இப்படி போடும்போது நீங்கள் மேலோட்டமாக போட்டால் எனக்கு சிக்கல் கிடையாது. இந்த பெண்ணை இழுத்து நீங்கள் ஏன் போடுறீங்க? தமிழினம் வீழ்ந்ததுக்கான காரணத்தில் முக்கியமான காரணம், சக தமிழருக்கு ஒரு தீங்கு நடக்கும்போது எங்கேயோ கண்டுக்காமல் கடந்து போயிருப்பாங்கள்ல, அதிலிருந்து தான் அந்த அழிவே தொடங்குது. இனி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. இனி ஒரு அழிவு நடக்கக்கூடாதுன்னா எல்லாருமே கேள்வி கேட்கணும். யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கணும். அதோட தொடக்கம் தான் இது. ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க, அதுவும் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற பெண் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. தமிழ் தேசிய அரசியலை விட்டு தமிழர் இல்லாத பெண் மீது நீங்கள் குற்றம் வச்சாலும், பொதுவாக அரசியல் பேசுகிற பெண் மீது நீங்கள் குற்றம் வச்சாலும் அதை அனைவருமே கேள்வி கேட்கணும். ஏன் கேள்வி கேட்கணுன்னா, பெண்கள் அரசியல் பேசுகிறது தான் இனத்தோட பாதுகாப்பே. உலகம் முழுக்க பெண்கள் அடிமையாக இருக்கும்போது தமிழினத்தில் மட்டும்தான் ஆண் பெண் விடுதலையோடு வாழ்ந்தாங்க. இப்போ அந்த சமநிலை மீண்டும் திரும்பணும்னா, ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது அனைவருமே கேள்வி கேட்கணும், ஆதாரத்தை கூடன்னு கேட்கணும். அதனால் நான் கேட்குறேன், சேது அவர்களே, அந்த பெண் மீது வச்ச குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுங்கள். ஆதாரம் கொடுக்க முடியாது என்றால் நீங்கள் வச்ச கருத்தை பின்வாங்குங்கள். ஆதாரத்தை கொடுங்க, இல்லைன்னா பின்வாங்கு, அவ்வளோதான். இப்போ சேது காணொலி கேட்டுட்டு இந்த 5ஆம் தமிழ் சங்கத்தையும் பாண்டியன் ஐயாவும் கேள்வி கேட்குற சில அறிவாளிகளுக்கு எனக்கு ஒரு கேள்வி. ஒரு பெண் மீது சேது வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கார். இப்போ அந்த பெண் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டு பெண், உங்கள் அம்மா, இல்லை உங்கள் மகள், உங்கள் அக்கா, இல்லை உங்கள் தங்கை, இல்லை உங்கள் மனைவி, இல்லை உங்கள் காதலி இருந்திருந்தால் அதை கேள்வி கேட்காம, நான் வந்து தேர்தலுக்கு நிற்கலை, நான் தேர்தலில் நிற்காமல் விலகிக்கிறேன், இல்லை எனக்கு சங்கம் மேலே எனக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, பாண்டியன் ஐயா மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, சேது சகோ இது உண்மை வெளிவரும் காலம், முருகனின் வழியில் உண்மை வெளிவரும், இப்படிலாம் நீங்கள் பதிவு பண்ணுவீங்களா? அந்த பெண் கவிக்குயில் இருந்த இடத்துல உங்கள் வீட்டு பெண் இருந்தால் பதிவு பண்ணுவீங்களா? இப்படி அப்போ யாரோ ஒரு பெண்ணுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கள, அதனால தான் தானே கடந்து போகிறீங்க. அந்த இடத்த சிந்திக்காமல் மற்றதெல்லாம் எடுத்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா யாரோ ஒரு பெண்ணுன்னு தானே நினைக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் எவ்வளோ பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, சிறுமியை கற்பழிக்கிறான், மூதாட்டியை கற்பழிக்கிறான், எப்படி இவ்வளோ மிருகமாக போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கல்ல. எல்லா ஆணுக்கும் எல்லா பெண்ணும் நிம்மதியாக வாழணும், எல்லா பெண்ணும் விடுதலையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கற்பழிப்பு எப்படி நடக்கும்? இப்போ எல்லாருக்கும் அந்த எண்ணம் வேணும்ல, எல்லாருக்கும் அந்த எண்ணம் வேண்டும். எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கணும். கேள்வி கேட்டு அதுக்கு முறையான பதில் சேது அவர்கள் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் மற்றதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் 5ஆம் தமிழ் சங்கமும் பாண்டியன் ஐயா கிட்ட நீங்கள் கேட்கணும். அப்போ அந்த ஒரு இடத்த விட்டுட்டு நீங்கள் போகிறீங்கன்னா இன விடுதலை நீங்கள் எதுக்கு தான் பெறுறீங்க? பெண்ணை ஒருத்தர் குற்றச்சாட்டாக இருப்பா, சரியா? அதை நான் கடந்து போய் நீ இன விடுதலை பெற்று என்ன தான் பண்ண போகிற? எதுக்கு தான் உனக்கு இன விடுதலை? எனக்கு அதுதான் புரியல. எதுக்கு இன விடுதலை? ஈழப்படுகொலை பார்த்து நாங்கள் எழுச்சி பெற்று வந்தோன்னா பெண்கள் அவ்வளோ பேர் கற்பழிக்கப்பட்டாங்க, குழந்தைங்க அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, சரியா? அப்போ எந்த பெண்ணுமே, தமிழ் பெண் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த பெண்ணுமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு தானே என்ன இருக்கணும்.
அப்போ ஒரு பெண் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சா இதை நீ சரி பண்ணிட்டு தானே அடுத்த இடத்துக்கு போகணும். அதை நீ விட்டுட்டியே, ஏன் விட்ட? எப்படி உங்களுக்கு அந்த மனிதத்தன்மை இல்லாமல் போச்சு? இப்போது எல்லாரும் தமிழர் அறத்தை கடைப்பிடிங்கள், எல்லாம் மனிதத்தின் அறத்தை கடைப்பிடிங்கள், சேது அவர்களிடம் கேளுங்கள். இப்படி ஒரு பெண்ணை குற்றச்சாட்டினியே, இதற்கான ஆதாரம் எங்கே? ஆதாரம் கொடுன்னு கேளுங்க. ஆதாரம் வழங்கட்டும், அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஆதாரம் வழங்க முடியலன்னா எதுக்குப்பா நீ சொன்ன அப்படின்னு கேளுங்க. சொல்ல வர கருத்துக்கு எவ்வளோ நேரம் தேவைப்பட்டதோ அவ்வளோ நேரம் தான் இந்த காணொலியில் இருக்குது. நீண்டதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சிருங்க. என்னால் இவ்வளோ தான் சுருக்கமாக சொல்ல முடிஞ்சது. அவ்வளோதான், காணொலி முடிவு பெறுது. தமிழர்களுக்கு நன்றி.